திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பஞ்சபூதங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், கதைச்சிருக்கோம். இந்த பஞ்சபூதங்கள் என்பது வெளியில் இருக்கிறது என்று தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நிலம், நீர், காற்று, வெப்பம், ஆகாயம் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் என்பது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் 4 பூதங்கள் என்று. ஆகாயம் என்பது இங்கே ஆகாயத்தை பற்றி பகவான் புத்தர் அவர்கள் இங்கே கூறப்படலை. அப்போ 4 பூதங்கள் என்பது நிலம், நீர், காற்று, வெப்பம். அப்போது இது வெளியில் உள்ளது கிடையாது, வெளியில் இருக்கிறது என்று சொல்பவரும் சரி, அதை கேட்டு உண்மை என நம்புவரும் சரி, இப்போ இதெல்லாமே உண்மைதான் என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதரும் சரி, இவர்கள் எல்லாமே இருப்பது உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு, இப்போ இவை எல்லாமே வெளியில் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் வாழும் மனிதர் இந்த துஷ்டியில் தான் அப்போ வாழ்கிறார். உலகம் உண்மை என நம்பி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த துஷ்டியில் வாழும் மனிதர் தான் அஸ்ருதவத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இதில் இருந்து கொண்டு இந்த உலகில் நாங்கள் உலகம் உண்மை என நம்பி பிடித்து கொண்டு இருக்கும்போது, அப்போ உலகம் உண்மை என நாங்கள் அதை நம்பிதான் வாழ்கிறோம். அப்போது இதில் இப்படி வாழும் மனிதர் அப்போ இந்த உலகை எப்படி வெல்வார், இந்த உலகிலிருந்து எப்படி விடுதலை அடைவார் என்பது தான் இங்கே உள்ள கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு விடை தேடும் மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ உலகத்தை வெல்றதுக்கு தியானம் செய்கிறாங்க. தியானம் செஞ்சு அதில் பரவச நிலைக்கு போயிட்டு அதில் மூழ்கி இருந்து கொண்டு உலகத்தை வென்று விட்டோம், மரணத்தை வென்று விட்டோம் என்று ஆணவத்தில் இருக்கிறார்கள். அப்போ இது உண்மையான விடுதலையா? உண்மையிலேயுமே அவர்கள் உலகத்தை வென்று விட்டார்களா, மரணத்தை வென்று விட்டார்களா அப்படின்னு பார்த்தா அது உண்மை கிடையாது, அது பொய்யானது. அது இப்படி சொல்லலாம், ததங்க மற்றும் நிஷ்கம்மன பிரகான, அதாவது தண்ணீருக்குள் பந்தை அழுத்து பிடித்து கொண்டிருப்பதை போல அவர் இந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பதனால மற்றைய எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் இருப்பதனால அவர் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடையலை, மனதிலிருந்து அவர் விடுதலை அடையலை. அப்போது அவர் இருப்பது உலகம் உண்மை என நம்பி வாழும் மனிதர் மத்தியில் அவரும் ஒருத்தர் தான். அவர் உண்மையான விடுதலை என்னன்னு அவருக்கு தெரியாது, விமோச்சனம் என்னன்னு அவருக்கு தெரியாது. அவர் அங்கே ஒரு சாந்த சுவை இருக்கிறது, மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த தியானத்தில் மூழ்கி இருக்கும் போது அங்கே ஒரு சுவை இருக்கிறது. அந்த சுவைக்கு அடிமையாகி அவர் இருக்கிறார். அவர் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடையலை. ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைபவர் தான்
ஸ்ருத்தவத் ஆர்ய ஸ்ராவகராகிறார். அப்போ அது இருப்பது சத்திய தர்மத்துக்குள். படிக்க சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதத்தில் தான் அது இருக்கிறது. அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், உலகம் உண்மை என நம்பி, 4 பூதங்கள் உண்மை என நம்பி வாழும் மனிதன் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழும் மனிதன் இருப்பது இந்த உலகத்தில் வாழ்கிறார். அப்போ அவருக்கு நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி இவை எல்லாமே அவருக்கு இருக்குது. அப்போது இதில் வாழும் மனிதன் இருப்பது மாயைக்குள்ள, அவர் அறியாமையில் தான் இருக்கிறார். அப்போ அறியாமையில் இருக்கும், மாயையில் இருக்கும் இவருக்கு உலகத்தில் மேலும் வழி உண்மையிலேயுமே தெரியாது. அவர் தியானத்தில் மூழ்கி இருப்பதனால அவர் உலகை வெல்லலை. இன்றைக்கு போதனையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில். அவர்கள் எல்லாமே சொல்லும் விடயம்தான், இதைத்தான் புத்தர் அவர்கள் செய்தார்கள். எல்லாத்தையும் கைவிட்டுட்டார். அதாவது ஒரு புறம் கைவிட்டுட்டு ஒரு புறமாக உட்காந்துக்கிட்டு மனசுக்கு அங்கே வேலை கிடையாது. மனசுக்கு இடம் கிடையாது. மனசில் வர்ற எண்ணங்கள் வருது போகுது, அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போது அது தன்னுடைய செயலை அது செஞ்சு கொண்டிருக்கு. அப்போ அதுக்கு இடம் அளிக்காமல் இவர் தான் ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டார். அப்போது இதுதான் ஞானம் அடைதல் என்று இன்றைக்கு போதனை செய்யும் போதனையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாமே இந்த தியானத்தின் வழியாக, இந்த சமத்த தியானத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அதில் இருந்து கொண்டு தான் புத்தரும் இதைத்தான் செய்தார், இதைத்தான் சொன்னார் என்று உலகத்துக்கு போதனை செய்து கொண்டிருக்காங்க இன்றைக்கி. அப்போது இது உண்மையான புத்த தர்மமா இவர்கள் போதனை செய்வது? இல்லை, இது உண்மையான புத்த தர்மம் கிடையாது. உண்மையான புத்த தர்மம் தான் படிக்க சமுப்பாத தர்மம், ஆன்மா மனம் உருவான விதம். இதை பற்றி யாராவது எங்கேயாவது கதைக்கிறாங்களான்னு பார்த்தா யாருமே எங்கேயுமே கதைக்க மாட்டேன்றாங்க. காரணம் என்னென்னா, இவர்களுக்கு அது என்னன்னு தெரியலை. தியானத்தில் இறங்கி அதில் மூழ்கி இருந்து கொண்டு இதைத்தான் சொன்னார். நான் என்ற துஷ்டியில் இருந்து கொண்டு அவர் இதைத்தான் சொன்னார், இதைத்தான் செய்தார்னு சொல்லி இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்காங்க. அப்போ இதில் எங்கேயுமே உண்மை கிடையாது. அப்போ உண்மையான புத்த தர்மத்துக்கு பார்த்தா தான் இது புரியும். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அப்போ ஆன்மா உருவான விதம் பற்றி புரிந்து கொள்பவர் போதனைகளை கேட்டு இதை அறிந்து புரிந்து கொள்பவர் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து அவர் மீள்கிறார். ஆத்ம துஷ்டியிலிருந்து அவர் மீண்டபோது அவருக்கு உலகம் உண்மையாகாது. உலகம் உண்மையாகாது என்றால் அப்போது நிலம், நீர், காற்று, வெப்பம் என்பது வெளியில் இருக்கா? வெளியில் கிடையாது. இங்கே சத்தியத்தை அவர் புரிந்து உணரும் போது அது வெளியில் உள்ளதல்ல. இவை அனைத்தும் மனதில் இருக்கிறது. இவை அனைத்தும் எண்ணங்கள். இந்த சென்சர்களால் உருவானது தான் நாங்கள் இன்றைக்கு வெளியில் இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கோம். சென்சர்கள் இல்லை என்றால் கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, நாக்கு இல்லை, உடம்பு இல்லை. இந்த ஐம்புலன்கள் இல்லை என்றால், புலன்கள் இயங்கவில்லை என்றால் அப்போ அது எங்கேயாவது இருக்கிறதா? பகவான் புத்தர் அவர்கள் கேட்குறாரு. ஐம்புலன்கள் வேலை செய்யலை, இது செயல் இழந்து விட்டது. உற்பத்தி நிலையங்கள் செயல் இழந்து விட்டது. அப்போது நீங்கள் சொல்கிற எங்கேயாவது இருக்குதா? நிலம், நீர், காற்று, வெப்பம், ஆகாயம்
எங்கேயாவது இருக்கா? இல்லை, எங்கேயுமே அது கிடையாது. அப்புறம் சென்சர்களால் உள்நுழைந்ததை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம். கண்களுக்கு தெரிகிறது, காதுக்கு கேட்கிறது, மூக்குக்கு உணர்கிறது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது. அப்போ இவை அனைத்தும் இந்த சென்சர்களால் உருவானது தான் நிலம், நீர், காற்று, வெப்பம். பாரமான இறுக்கமான தன்மையை நாங்கள் நிலம் என்று சொல்லுகிறோம். அப்போது நாங்கள் உஷ்ணம், குளிர் இந்த மாதிரி தன்மைகளை நாங்கள் காற்று, வெப்பம் என்று சொல்கிறோம். அப்போ இதே போலத்தான் இந்த சென்சர்களால் உருவானதை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போ உடம்பு மறுத்து போச்சு. உடம்பு ஐசியூவில் ஒரு பேஷண்ட்டை வச்சுருக்கும் போது அந்த பேஷண்ட் அவருக்கு சுய நினைவு இல்லை. அவர் மெஷினில் தான் ஓடிக்கொண்டிருப்பார். அப்போ அவருக்கு சுய நினைவு என்பது கிடையாது. அவருடைய மூச்சு மட்டும் போய்கொண்டிருக்கும். அவருக்கு அப்போது சென்சர்கள் அனைத்தும் இயங்காது. அப்போ அவருக்கு சென்சர்கள் இயங்கலைன்னு சொன்னால் அப்போ அவர் ஒரு டெட் பாடியை போல். இப்போ அவருக்கு உலகம் எங்கேயாவது இருக்குதா? இப்போ வெளியில் நடக்கிறது அவருக்கு எதுவுமே தெரியாது. சத்தம் கேட்காது, வாசனை உணர முடியாது, துர்நாற்றத்தை உணர முடியாது, அப்போ வர்ணம் தெரியாது. அப்போ குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமானது தன்மைகள் உடம்புக்கு அவரால் உணர முடியுமா? உணர முடியாது. ஏன்? சென்சர்கள் செயல் இழக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மூச்சு மட்டும் வேலை செய்து, மூச்சு வேலை செய்வதனால அவர் மனதில் அவர் இருக்கிறார். அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. 5 சென்சர்கள் இயங்கலைனாலும் 6வதான மனம் என்ற சென்சர் அவருக்கு இயங்கி கொண்டு தான் இருக்குது. அப்போ அதனால் அவர் துஷ்டியிலேருந்து விடுதலை அடையலை. இப்போ அவர் மானிய மக்குரோ அதிமானிய குக்குரோ என்பதை போல் அவர் ஈகோக்குள்ளே இருக்கிறார். இப்போ இதே போலத்தான் இந்த தியானத்தில் மூழ்கி இருந்து கொண்டு சென்சருக்குள் உள்நுழைந்தது வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் இருந்து கொண்டு அவர் ஆன்மா என்ற துஷ்டியில் இறங்கி பிடித்து கொண்டு சக்காய துஷ்டியை வைத்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு மூழ்கிய நிலையில் அவர் பரவச நிலையில் இருப்பாரானால் அவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டாரா? அவர் உலகத்தை வென்று விட்டாரா? மரணத்தை வென்று விட்டாரா? இல்லை, அவர் கிடையாது. அப்படி ஒன்று அங்கே நடக்கலை. அவர் இருப்பது மாயைக்குள்ளே, அவர் இருப்பது துஷ்டிக்குள்ளே, அவர் இருப்பது அறியாமையில். அவருக்கு இந்த சத்தியம் என்னன்னு தெரியாது. அப்போது இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் எல்லாத்தையும் கைவிட்டார். ஆளார காலாம உத்தக்க ராமபுத்திர பஸ்ஸக தௌச என்கிற எல்லா குருமார்களையும் கைவிட்டார். இதனால தான். ஏன்? அவங்க எல்லாமே இந்த தியானத்தில் மூழ்கியிருந்தாங்க. இப்போ இன்றைய யுகத்தில் போல் அன்றைய புத்த காலத்துக்கு உள்ள முதல்லையும் இந்த மாதிரி துஷ்டிகள் இருந்திருக்கு. அதான் வேதத்துக்குள்ளே இதைத்தான் செஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்துக்கள் வேதத்துக்குள்ளே இதைத்தான் செஞ்சு கொண்டு இருக்காங்க. ஜட்டில, நிகண்ட, பிராக்மண என்கிற இந்த ஒவ்வொரு குலத்தவர்களும் இதைத்தான் செய்து கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்குறது போல் இன்றைக்கி தலைப்பாகையை கட்டிக்கொண்டு தாடியை வளர்த்து கொண்டு போதனை செய்யும் போதனையாளர்களைப் போல அன்றைய காலத்திலும் இருந்திருக்காங்க. அவர்கள் எல்லாமே இந்த தியானத்தில் தான் மூழ்கியிருந்தாங்க. தியானத்தில் இருந்து கொண்டு அப்போது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மற்ற எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் அதிலிருந்து கொண்டு மனம் சமநிலை அடைகிறது. அதுதான் சமத்த தியானம். மனதை ஒரு நிலைப்படுத்தி அதை மெருகூட்டி அது வளர்ந்த போது
மற்ற எண்ணங்கள் கீழ்ப்படிந்து விடுகிறது. அது மற்ற எண்ணங்களுக்கு இடம் இல்லாமல் போகுது. அப்போது இடமில்லாமல் போனாலும் அது மற்ற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும், ஆனால் அவர் துஷ்டியிலிருந்து விடுதலை அடையலை. அவர் சொல்கிறார் இன்னைக்கு இதை தான் சொன்னார், இதைத்தான் செய்தார் அப்படின்னு. ஆனால் அவருக்கு உண்மையான புத்த தர்மம் தெரியாது. இதனால தான் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடைய முதல்ல இந்த குருமார்களை எல்லாத்தையும் கைவிடுறாரு. கைவிட்டுட்டு தனியாகவே போயிட்டு இந்த படித்த சமபாத தர்மத்தை, மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி ஒரு ஆழ்ந்த சிந்தனை, ஆழ்ந்த விமர்சனம் செய்கிறாரு. அந்த விமர்சனமானது தான் விதர்சனா தியானம். அது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கைகளை வச்சு கண்களை மூடிக்கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்துவது அல்ல, மனம் உருவான விதம் பற்றி ஒரு தேடுதல், ஆழ்ந்த தேடுதல், அதுதான் விதர்சனா தியானம். இப்போ அதுக்கு உட்காந்து கொள்ள தேவையில்லை, நின்றுக்கிட்டும் செய்யலாம். வேணுங்கிற 4 நிலையிலே இந்த நிலையிலையும் இருந்து கொண்டு இந்த தியானத்தை மேற்கொள்ள முடியும். நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு கொண்டு இதை செய்ய முடியும். எல்லாத்தையும் நிப்பாட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எதையுமே நிப்பாட்டிட்டு இந்த செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் மனதுக்கு வருகின்ற எண்ணங்களில் சத்தியத்தை காண்பது தான். மனம் எப்படி உருவானது? பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கலை, எதுவுமே இருக்கலை. அப்போ எப்படி இந்த பிஞ்சு குழந்தையின் மனதுக்கு எப்படி அம்மா உருவானார், எப்படி அப்பா உருவானார், எப்படி வீடு வாசல், சூரியன் சந்திரன், இது எல்லாமே எப்படி உருவானது என்ற தேடுதலை செய்வது தான் விதர்சனா தியானம். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் செய்தார்கள். எப்படி பிஞ்சு குழந்தையின் மனம் பிரபாஸ்வரமாக இருந்தது, ஒன்றுமே இருக்கலை, எதுவுமே இருக்கலை. இப்போ எதுவுமே இல்லாத மனதில் எப்படி உருவானது அம்மா, எப்படி உருவானார் அப்பா. அப்போது இங்கே பிரதானமாக கூறுகிறார்கள் சத்தமும் வர்ணமும். கண்களுக்கு தெரியும் வர்ணமும் காதுக்கு கேட்கும் சத்தமும், இந்த சென்சர்கள் ரெண்டும் இயங்குது. அப்போ இயங்கும் போது காதுக்கு சத்தம் கேட்குது, கண்களுக்கு வர்ணம் தெரிகிறது, மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றத்தை உணர முடிகிறது, உடம்புக்கு குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமானது தன்மைகளை உணரக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நாக்குக்கு சுவை. இப்போ இந்த சென்சர்கள் அனைத்தும் இயங்குது. அப்போ இயங்குவதன் காரணமாக கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்கிறார்கள். அப்போது இது இரண்டும் இணைந்தது தான் அம்மா. அப்போ அம்மா வெளியில் இருக்கிறார். அப்போது குழந்தை உணர்கிறது. அம்மா அம்மா என்ற சத்தத்தை கொடுத்து கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுத்து இது இரண்டும் பலமாகும் போது, சத்தமும் வர்ணமும் இரண்டும் பலமாகும் போது, அப்போது இங்கே ஒரு உணர்வு உருவாகுகிறது. அந்த குழந்தைக்கு, பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு உணர்வு ஒன்று உருவாகுகிறது. அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு அந்த குழந்தைக்கு உருவாகுது. அந்த உணர்வு தான் ஆன்மா என்ற துஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த துஷ்டியில் தான் குழந்தை பிறக்கிறது. அது வரைக்கும் குழந்தை என்ற அங்கே ஒன்று இருக்கலை. அப்போது வெளியில் இருக்கிறார் என்ற உணர்வுக்குள் தான் குழந்தை பிறந்தது. வெளியில் இருக்கிறார் என்று உணர்ந்தபோது, அம்மா இருக்கிறார் என்று உணர்ந்தபோது, அந்த உணர்வின் காரணமாக சென்சர்கள் இயங்கியதன் காரணமாக அம்மா இருக்கிறார் என்று உணரத் தொடங்கியது. அது பிற ஒலியை கொடுக்க தொடங்கியது. அதாவது இந்த தொண்டையின் மூலமாக பிற சத்தத்தை கொடுக்க தொடங்கியது. மா மா அம்மா அம்மா என்ற சத்தத்தை குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க தொடங்கியது. இப்படித்தான். அப்போது
இப்படித்தான் அம்மா என்ற உலகம் உருவானது. அப்போ அம்மா என்ற உலகம் உருவான போது அப்போ அந்த அம்மா என்ற உலகத்தில் தான் குழந்தை பிறந்தது. அப்போ அந்த உணர்வில் தான் குழந்தை பிறந்தது. ஆன்மா என்ற துஷ்டியில் தான் குழந்தை பிறந்தது. இதைத்தான் கண்டுபிடிக்கிறார். இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். விதர்சனா தியானத்தில் ஆழமாக சிந்தித்து தேடி தேடி கண்டுபிடிக்கிறார்கள். இதைத்தான் குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கலை பிறந்த போது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் போது இது சத்தமும் வர்ணமும் இந்த சென்சர்கள் அனைத்தும் இயங்கியதன் காரணமாக சென்சர்களுக்குள் உள்நுழைந்ததை வெளியில் இருக்கிறது என்ற உணர்வுக்குள் தான் அந்த குழந்தை பிறந்தது என்று பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அப்போது இன்னும் சத்தமும் வர்ணமும் நிறைய இணையும் போது பால், பெட், கிளுகிளுப்பு, பொம்மை இப்படி இந்த குழந்தைக்கு ஒவ்வொன்றும் உருவானது இப்படித்தான். பிறகு மொண்டிசோரிக்கு போகும்போது பாடசாலைக்கு போகும்போது அங்கே இது ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, இது ரெட், ப்ளூ, க்ரீன் அப்படின்னு சொல்லி சத்தமும் வர்ணத்தையும் இணைக்கிறாங்க. அங்கே இணைந்த போது அப்போது வெளியில் குழந்தை இது நீலம், இது மஞ்சள், இது பச்சை என்று வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது. அப்போது இவை அனைத்தும் உருவானது மனதில் தான். இப்போ ஆன்மா என்ற துஷ்டியில் தான் அந்த குழந்தை பிறந்தது. அப்போது மனதில் தான் அந்த குழந்தை பிறந்தது. மனதில் பிறந்து வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் உருவானது. துஷ்டிக்குள் வாழத் தொடங்கியது. அப்போது அம்மா இருக்கும்போது, அம்மா வெளியில் இருக்கும்போது அந்த அம்மா என்ற உலகத்தில் குழந்தை பிறந்தது இப்படித்தான். அம்மா இருக்கிறார் என்ற உணர்வில் தான் குழந்தை பிறந்தது. அதுவரைக்கும் குழந்தை பிறக்கலை. தாயின் வயிற்றில் பிறந்தது அல்ல பிறப்பு. தாயின் வயிற்றில் பிறந்தது அல்ல பிறப்பு, வெளியில் இருக்கிறது என்ற உணர்வுக்குள் பிறந்தது தான் பிறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இந்த உணர்வு தான் ஆன்மா. இதான் மனம் உருவான விதம். இந்த ஆன்மா என்ற துஷ்டியில் மனதில் தான் குழந்தை பிறந்தது. அப்போ மனதில் பிறந்து எண்ணங்களில் வாழ்கிறது. இப்போ பெரிய மனிதனுக்கு இன்றைக்கு உலகம் உண்மையாக இருப்பது இப்படித்தான். இன்றைக்கு எந்த மதத்தை எடுத்து பார்த்தாலும் அனைத்து மனிதர்களும் அனைத்து மதத்தவருக்கும் உலகம் உண்மையாக இருக்கிறது. அப்போ உலகம் உண்மையாக இருக்கும்போது அவர் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டியில். அப்போ இந்த துஷ்டியில் வாழும் இவர் அவருக்கு ஈகோ அதிகமாக இருக்கிறது. மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ. ஈகோ அதிகமாக இருப்பதன் காரணமாக அவர் குரங்காகவோ நாயாகவோ இவர் பிறப்பார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். காரணம் என்ன? அறியாமையின் காரணமாக மனதின் மாயக்குள்ளே இருப்பதனால வெளியில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி இவர் நினச்சி பிடித்து கொண்டிருக்கிறாரு. அப்போ இதனால் அவருக்கு ஒரு ஈகோ ஆணவம் இருக்கிறது. இந்த ஆணவத்தின் காரணமாக அவர் ஈகோவின் காரணமாக அவருடைய பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை அவர் மேற்கொண்டு போய்கொண்டே இருப்பார். இதற்கு முடிவே கிடையாது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த சத்தியம் பற்றி தெரிந்து கொள்ளாதவர், சத்தியம் பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு மனிதர் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு தியானத்தில் மூழ்கி பரவச நிலையில் இருப்பதனால அவர் அந்த துஷ்டியிலிருந்து விடுதலை அடைஞ்சிருவாரா? முடியாது. அவருக்கு அது நடக்காத ஒரு காரியம். இன்றைக்கு இருக்கிறாங்க உலகத்தில் இந்த மாதிரி போதனையாளர்கள். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் சொன்னார். தியானம் செஞ்சார். கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு தியானம் மூலியமாக பரவச நிலை அடைஞ்சு ஞானம் அடைந்தார்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ இது இவர்கள் சொல்லும் எதுவுமே உண்மை கிடையாது. அது அனைத்தும் பொய்யானது. பொய்யான கருத்துக்களை இவர்கள் சொல்கிறாங்க. இப்போ இவர்கள் இதை சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, இதுதான் சொன்னார் புத்தர், இதைத்தான் செய்தார்னு சொல்லி இவங்களுடைய வகுப்புகளை மெருகூட்டி வளர்க்குறாங்க. அதாவது இவங்க ஞான முகாம்னு சொல்லி அந்த மனிதர்களை ஏமாற்றும் ஒரு வேலை திட்டம் தான் இங்கே நடக்கிறது. மனிதர்களை மூடர்களாக்கும் வேலை திட்டம். அப்போ இதுக்கு காசு வேறு வாங்குகிறாங்க. காசு இவ்வளவு தான். ஒரு நாளைக்கு தியான முகாமுக்கு
இவ்வளவு தான். இப்போ இந்த போதனைகளை செய்கிறதுக்கும் ஒரு போதனைக்கு டாக்கெட் பண்ணி தான் செய்கிறாங்க. ஒரு போதனைக்கு இவ்வளவு தான் அப்படின்றத பிஸ்னஸ் செய்கிறது போல் இன்றைக்கி பேசி தான் செய்கிறாங்க. பகவான் புத்தர் அவர்கள் இப்படி யாருக்குமே எங்கேயுமே சொல்லலை. காசுக்காக தன்னுடைய லாபத்துக்காக தர்ம போதனைகளை செஞ்சாரா எங்கேயாவது யாருக்குமாவது? இல்லை, அப்படி யாருக்குமே எங்கேயுமே செய்யலை. தியான முகாம்கள் செஞ்சாரா காசுக்காக? இல்லை, அப்படி ஒன்றும் செய்யலை. அப்போ இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் துஷ்டி இருக்குது. அவர்கள் தன்னுடைய தேவைகளை செய்து கொள்வதற்காக, தன்னை உலகத்துக்கு பெரிய ஆள்னு காட்டிக்கொள்வதற்காக, தான் பெரிய ஆள் என்பதை காட்டிக்கொள்வதற்காக இவர்கள் இந்த தியான முகாம்களை வழிநடத்தி போய்கொண்டிருக்காங்கன்னு சொன்னால், அதில் காசுக்காக செய்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய லாபத்துக்காக செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் துஷ்டி இருக்குது. இப்போ துஷ்டியின் காரணமாக தன்னை அவர் அடையாளப்படுத்துவார், தன்னை உலகத்துக்கு காட்டுவார், தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஈகோவும் ஆணவமும் அழிந்து போனவருக்கு தான் என்று ஒருத்தர் இல்லாமல் போகிறார். ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி ஒரு மனிதர் கேட்டு அறிந்து புரிந்து கொள்வாரானால் அவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவார். அவரும் இந்த பரவச நிலைக்கு வருவார். அதாவது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருந்த பரவச நிலை அல்ல, உலகத்தை வென்ற பரவச நிலை இது. அப்போ இது சமத்த சமாதி அல்ல, இது விதர்சனா சமாதி. இது லௌகிக சமாதி அல்ல, இது லோகோத்தர சமாதி. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பது சமத்த சமாதி, அது லௌகிக சமாதி. அது எந்த நேரமும் இல்லாமல் போகக்கூடியது. எந்த நேரமாவது அது இல்லாமல் போகலாம், அழிந்து போகலாம். அந்த சமாதி நிலையானது அது நிரந்தரமில்லாத சமாதி நிலை. ஆனால் விதர்சனா சமாதி என்பது சத்தியத்தினூடாக வருகிறது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் காரணமாக, உணர்வுக்குள் விழித்து கொள்வதன், சத்தியத்தோடு இணைந்ததன் காரணமாக அங்கே ஒரு சமாதி நிலை தோன்றுகிறது. அந்த சமாதி நிலை என்பது நிரந்தரமானது, அது அழிந்து போகக்கூடியது அல்ல. அது சத்தியத்துக்குள் உருவான சமாதி நிலை. அப்போ அதுதான் விதர்சனா சமாதி நிலை. அப்போ அந்த விதர்சனா சமாதி நிலையானதை அடைந்தவர் மீண்டும் உலகம் உண்மை என நம்ப மாட்டார். வெளியில் நிலம், நீர், காற்று, வெப்பம், ஆகாயம், இது எதுவுமே அவருக்கு உண்மையாகாது, நம்பவும் மாட்டார். அவர் அதற்கு நம்புவதற்கு அப்படி ஒன்று அவருக்கு கிடையாது, அப்படி ஒன்று இல்லை. நிலம் என்பது கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற சென்சர்களால் உருவானது. நிலத்தை நாங்கள் கையில் பிடிச்சி பார்த்தா கைகளால் உணர முடியும் ஒரு இறுக்கமான பாரமான தன்மையைத்தான். அப்போ இது வெளியில் இருக்கா? கைகள் சொன்னிச்சா இது நிலம்னு? இல்லை, கை சொல்லலை. கால் சொன்னிச்சா? இல்லை. இப்போ எது சொல்லுது நிலம் சொல்லி? மனம்தான் சொல்கிறது. மனம் சொல்வது உண்மையா? இல்லை. மனம் என்பது தான் மாயை. மனம் உருவானது இந்த சென்சர்கள் 5ம் இணைந்ததன் காரணமாக. அப்போது இந்த சென்சர்கள் இணைந்ததன் காரணமாக மனம் உருவாகி, அப்போ எண்ணங்கள் உருவானது. நிலம், நீர், காற்று, வெப்பம், சூரியன், சந்திரன், ஆகாயம், அம்மா அப்பா, வீடு வாசல், காசு, தங்கம், பணம், இவை எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது. அப்போது மனதில் இருப்பதை தான் நாங்கள் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதுதான் அறியாமை, அதுதான் மாயை. அப்போது மாயையிலிருந்து மீண்டவர் அறியாமையிலிருந்து விடுதலை அடைகிறார், மீள்கிறார். அப்போ அறியாமையிலிருந்து மீண்டபோது மாயையிலிருந்து அவர் மேலும் வழிக்கு வருகிறார். அப்போ இந்த வழியில் மேற்கொண்டு பயணம் செய்து அவர் துன்பத்திலிருந்து விடுதலை அடைகிறார். திரைலோக்கநாத சம்மா சம்புத்த என்கிற புத்த சுபாவத்தை பகவான் புத்தர் அவர்கள் இப்படித்தான் அடைந்தார்கள். அப்போ அந்த வழியைத்தான் சொன்னார். படிச்ச சமுப்பாத தர்மத்தை போதனை
புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடைந்தார்கள். அதை விட்டுப்பட்டு தியானம் செய்யுங்க, எல்லாம் உலகத்தை வென்றுவீங்க, மரணத்தை வென்றுவீங்க அப்படின்னு சொல்லி புத்தர் அவர்கள் எங்கேயுமே யாருக்குமே சொல்லலை. இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் மூடர்கள். தெரியாதனால், சத்தியம் என்னென்னு தெரியாமல் பொய்யை அடுக்கி போய்கொண்டிருக்காங்க. பொய்யை அடுக்கி சொல்லிக்கொண்டு மனிதர்களை மூடத்தனத்தில் மூழ்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவர்களும் மூடத்தனத்தில் இருந்த ஒரு நாளும் மீளப்போவது கிடையாது. அப்போ இதை கேட்டு அவ்வழிக்கு போகும் மனிதர்களும் மூடத்தனத்திலிருந்து மீளும் வழி அங்கே எங்கேயுமே கிடையாது. அப்போ இதுதான் துஷ்டி. இந்த துஷ்டி என்பது துஷ்டிக்கு பலம் அதிகம். புத்த காலத்திலும் பகவான் புத்தர் அவர்களுக்கு இருந்தது கொஞ்சம் பேர் தான். சத்திய தர்மத்தை கேட்டு அவ்வழிக்கு வந்தவங்க 500 பேர்னு சொன்னால், இந்த சமத்துவ தியானத்தில் இருந்து கொண்டு இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என நிகண்டநாத புத்தவின் சத்தியத்துக்குள் அதை கேட்டு அதுதான் சத்தியம் என்று அவர் வழியாக போனவர்கள் 1000 பேர் இருந்தாங்க. ஏன் காரணம்? துஷ்டியின் காரணமாக அந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டிருப்பதை போல இவர்கள் அது லேசானதை பிடிச்சி கொண்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளத்தை நோக்கி போவது என்பது கஷ்டமான காரியம் கிடையாது, அது லேசான காரியம். ஆனால் மேல் நோக்கி போவது என்பது கஷ்டமான காரியம், அது லேசான காரியம் கிடையாது. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த சத்தியமானது என்பது அதிகாம்பீரமானது. இந்த காம்பீரமான சத்தியத்தை புரிந்து உணரத்தான் நாங்கள் இந்த அனாத்ம கோணத்தை கையாள வேண்டும். இந்த ஆத்ம தர்மம் அல்ல, அனாத்ம தர்மம். அனாத்ம தர்மத்தை நாங்கள் புரிந்து கொள்ள அனாத்ம கோணத்தை கையாளணும். அப்போ இதுவரைக்கும் இருந்த துஷ்டி எல்லாத்தையும் கீழே வைக்கணும். நாங்கள் தோளில் சுமந்துக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி தலையில் வச்சுக்கிருக்கோம் பெரிய பெரிய விடயங்களை. அப்போ இது எல்லாத்தையும் தலையில் வச்சுக்கிட்டு அப்போ இதையும் எடுத்தால் அவருக்கு அது புரியாது, அது போகாது, உள்ளுக்கு இல்லை, எடுத்துக்கொள்ள மாட்டார் அவர். அது செல்லும் வழி ஒன்று அவருக்கு அங்கே கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சத்தியத்தை அவருக்கு உள்ளுக்கு எடுக்க இயலாது. அப்போது இதை எடுக்கணுமா இருந்தால் ஒரு அனாத்ம கோணத்தை கையாளணும். அப்போ தலையில் இருக்கிற எல்லாத்தையும் கீழே வைக்கணும். கீழே வச்சுட்டு இதை எடுத்தாருன்னு சொன்னால் அது போகிறதுக்கான வழிகள் நிறைய அதிகமாகுது. அப்போது உள்ளே போக போக இது சத்தியம் இதுதான் என்று அவர் உணரத் தொடங்க உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார். உணர்வுக்குள் விழித்து கொண்டவர் அப்போது அவருக்கு நிலம், நீர், காற்று, வெப்பம், ஆகாயம் என்பது பொய், கற்பனை, அது எங்கேயும் இல்லை. இது இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது. கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது, இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்த மனதில் தான் எல்லாமே இருக்கிறது, வெளியில் எங்கேயும் கிடையாது என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார், பிரத்யக்ஷம் அடைகிறார். அப்போ இதுதான் ஏய் பசிக்கோ ஓப்பன் ஐக்கோ என்று பகவான் புத்தர் அவர்கள் இதுக்கு தான் கூப்பிட்டார். வாங்க, ஏய் பசிக்கோ வாங்க, வந்து பாருங்கள், வந்து இதை கேட்டு பாருங்கள், கேட்டு இதை நீங்கள் ஒரு பரிசீலனை செய்து பாருங்கள், அப்போ தான் இதை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு பகவான் புத்தர் அவர்கள் கூப்பிட்டார். வாங்க, ஏய் பசிக்கோ ஓப்பன் ஐக்கோ, இதை கேட்டு இதை நீங்கள் ஒரு விமர்சனம் செய்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போது இது எல்லாத்துக்குமே போதும், எல்லாத்துக்குமே இது ஜாதி மதம் பேதம் கிடையாது, ஆண் பெண் கிடையாது, இது ஏழை பணக்காரர் கிடையாது, மேல் ஜாதி கீழ் ஜாதி, அந்த மதத்தவர் இந்த மதத்தவர்னு இங்கே எந்த பிரிவினையும் வேறுபாடும் கிடையாது. எல்லாத்துக்குமே இது ஓப்பன், அதாவது அனைவருக்குமே திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்திய தர்மம் என்பது அனைவருக்குமே திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு வழி திறக்கும். வராமல் நீங்கள் வெளியில் இருந்து கொண்டு இதைத்தான் சொன்னார், இதைத்தான் செய்தார்னு சொல்வதனால உங்களுக்கு ஒரு நாளும் இதை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் என்றைக்குமே துன்பத்தில் தான், உங்களால் துன்பத்திலிருந்து மீள முடியாது. உங்களுக்கு மீளும் வழி எங்கேயுமே கிடையாது. அது இருப்பது பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த படித்த சமபாத தர்மத்தில் தான், மனம் உருவான விதத்தில் தான், ஆன்மா உருவான விதத்தில் தான் இது தொடங்குகிறது.
இதுதான் ஆரம்ப நிலை, மனம் உருவான விதம். மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொள்பவர் மனதின் மாயையை புரிந்து கொள்கிறார். மனதின் மீளும் வழியில் அவர் பயணம் மேற்கொள்ளப்பட்டு அவருடைய பயணம் செல்து மனதில் இருந்து மீளும் வழியில் மீண்டு அவர் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாமல் மனதில் மீளும் வழி யாருக்குமே கிடையாது. அப்போது சம்மா திட்டிக்கு வராமல் யாருக்கும் ஆரிய அஷ்டாங்கிக மார்க்க என்கிற இந்த 8 வழியான பாதை யாருக்குமே திறக்கப்பட மாட்டாது. அப்போ 8 வழியான பாதையை நாங்கள் பாதையில் பயணம் செய்யணுமா இருந்தால் முதல் நிலையான சம்மாதிட்டிக்கு வரணும், சத்திய ஞானம் அடையணும். அப்போ அது சத்திய ஞானம் அடையத்தான் இந்த புப்பே நிவாசானுசத்தி ஞானம் என்கிற மனம் உருவான விதம் பற்றி விமர்சனம் செய்யும் ஒரு தேடுதலை செய்யும் விதர்சன தியானத்துக்கு நாங்கள் வரணும். அது இருப்பது சத்திய தர்ம போதனையில். சத்திய தர்மத்தில் தான் இந்த படிக்க சமுபாத தர்மம் விவரிக்கப்படுகிறது. இப்போது இந்த விவரிக்கப்படும் இந்த பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த தத்துவம் என்பது இங்கே தான் விவரிக்கப்படுகிறது. அது வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸ்ருதவ தாரி ஸ்ராவகருக்கு. சத்தியத்தை கேட்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை கேட்பவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவக. சத்தியத்தை கேட்பவர் தான் ஒரு விமர்சனம் செய்கிறார். அப்போ விதர்சனா தியானம் இவருக்குத்தான் இருக்கிறது. அதை தவிர யாருக்குமே விதர்சனா தியானம் பற்றி எவருக்குமே தெரியாது. சொல்லலாம், இதுதான் சொன்னார், இதுதான் செய்தார்னு இன்றைக்கி சொல்பவர்களைப் போல சொல்லலாம். ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் இருக்கலாம். ஆனால் அது எதுவுமே பிரத்யக்ஷ தர்மமாகாது, அது சாந்திட்டிக தர்மமாகாது. சாந்திட்டிக்க என்றால் உணரக்கூடியது புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையணும், தனக்குள் இது உறுதியாகணும். அப்போது இந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த போது, தனக்குள் இது உறுதியான போது, அவரை ஏமாற்றவோ எதுவுமே அவரை செய்ய முடியுமா? அவரை ஒன்றுமே செய்ய முடியாது யாராலையும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை மாற்ற முடியாது. இந்த உலகமே தலைகீழாக நின்றாலும் அவர் இருப்பது சத்தியத்தோடையாக இருந்தால் அவரை ஏமாற்றவோ அவரை பள்ளத்தில் தள்ளவோ அவரை எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா அவரை ஏமாற்றும் அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாத்தையும் வென்றவர், உலகத்தை வென்றவர் இவர் தான். இப்போ இவர் தான் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த போது அவருக்கு நிலமும் நீரும் காற்றும் வெப்பமும் ஆகாயம் இவை அனைத்துமே மனதில் இருக்கும் எண்ணங்களே, அது வெளியில் எங்கேயும் இருப்பது கிடையாது என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார். அப்போது இது எல்லாமே பொய், கற்பனை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். உலகத்தை வெல்கிறார், மரணத்தை வெல்கிறார். இப்போ அவருக்கு மரண பயமும் கிடையாது. மரணத்தை வென்றவருக்கு மரண பயம் கிடையாது. மற்றைய மனிதர்கள் எல்லாமே பயத்தில் தான் இருக்கிறாங்க. யாருக்கு பயம் இல்லாமல் இருக்குது? பெரிய மாளிகையில் இருந்தாலும் அவரும் பயந்து கொண்டு தான் இருக்கார். பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவரும் பயந்துக்கிட்டு தான் இருக்கார். ஏழை வீட்டில் ஒரு குடிசையில் இருந்தாலும் அவரும் பயந்துக்கிட்டு தான் இருக்கார். பயம் இல்லாத மனிதர் யாருமே இல்லை. எல்லாமே மரண பயத்தில் தான் இருக்கிறாங்க. எந்த நேரம் மரணம் வரும்னு தெரியாது. இன்றைக்கி நல்லா இருக்கிறவர் நாளைக்கு இறந்து போயிடுறாரு. இப்போது ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகிறாங்க சுகமில்லைன்னு சொல்லி, இந்த அடுத்த மணித்தியாலத்தில் சொல்கிறாங்க இந்த இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு. அப்போ மரணம் என்பது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் மூச்சு இழுத்து மூச்சை விட முதல்ல மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது ஒரு நொடி போதும் மரணத்தை நாங்கள் சந்திக்க. மூச்சை இழுத்து விட முதல்ல மரணத்தை எங்களால் சந்திக்க நேரிடும். அதனால் இந்த சத்தியத்தை மனிதர்கள் தன்னுடைய தலை தீ பிடிச்சு கொண்டுச்சுன்னா, தன்னுடைய தலையில் தீ பிடிச்சிருச்சு தன்னுடைய தலை, தீயை அணைச்சி கொள்றதுக்கு அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவார், எவ்வளோ தூரம் அவர் போராடுவார் அந்த தலையில் எரிந்து கொண்டு தீ அணைக்கிறதுக்கு. அப்போ அதே போல் ஒரு உற்சாகம், ஒரு அர்ப்பணிப்பும் தன்னுடைய தலையில் எரிந்து கொண்டிருக்கிற தீயை அணைக்கிறதுக்கு அவர் ஒரு முயற்சியை எடுப்பார். அவர் வேகமான ஒரு முயற்சியில் இருப்பார். ஒரு உற்சாகத்தை அந்த முயற்சியில் அந்த
தீயை அணைக்கிறதுக்கு அவர் வேகமாக இயங்குவார். இப்போ இதே போல் அந்த சத்தியத்தை புரிந்து உணர்வதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்து ஒரு உற்சாகத்தோடு முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்பவருக்கு இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். ஏன், மரணம் என்பது எந்த நொடி வேணுமாலும் வரலாம், அடுத்த நொடியாக இருக்கலாம். அப்போ நாங்கள் தலையில் எரிந்து கொண்டிருக்க தீயை அணைக்க முயற்சி செய்வதைப் போல இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். அது விடாமுயற்சியாக இருக்கணும். தன்னை அர்ப்பணித்து இந்த சத்தியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கணும். அப்போது இப்போ அர்ப்பணிப்போடும் முயற்சியோடும் சத்தியத்தை புரிந்து கொள்ள அவர் முயற்சி செய்வாரானார் இருந்தால் அவரால் அதை சத்தியத்தை புரிந்து உணர முடியும். இப்படியானவர்கள் தான் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உலகத்தை வென்றார்கள், மரணத்தை வென்றார்கள் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ இது பிரக்ஞாவந்தங் சாயந்தமோ நியாயந்தமோ துப்பஞ்சச என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்து இதைத்தான். அது மைண்டுக்கு எண்ணங்களுக்கு இடமளித்து அந்த குழந்தைத்தனமான வாழும் மனிதர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தானே இருக்காங்க. அப்போ அப்படியா இல்லாமல் நாங்கள் புத்திசாலித்தனமாகவும் ஒரு தேடலினூடாகவும் மைண்டுக்கு இடம் கொடுக்காம, எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் ஒரு தேடல் இருக்கும் மனிதனுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடும், இதை புரிந்து கொள்வார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது சத்திய தர்மத்தை கேட்கும் நீங்கள் உங்களுக்குள் ஒரு உற்சாகம், ஒரு முயற்சியும் தேவை. அப்போ இது வெறுமனே சும்மா நாங்கள் இது போதனை செய்யலை, இது எங்களுடைய கடமை ஒன்று இருக்குது. அந்த கடமையை நாங்கள் செய்கிறோம், பலனை எதிர்பார்க்கலை நாங்கள். இப்போ நீங்கள் இதில் பலன் அடைஞ்சிங்க சொன்னால் அது புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைய அதுதான் அங்கே தான் மறுமலர்ச்சி அடைகிறது. இந்த சத்தியத்தை எவர் ஒருவர் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறாரோ அங்கேதான், மனதில் தான் இந்த புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது, வெளியில் கிடையாது. 84,000 வேற விகாரைகளை அமைத்தார். யார்? அசோக மகாராஜா 84,000 வேற விகாரைகளை அமைச்சார். புத்த சாசனத்தை மெருகூட்டி அதை மறுமலர்ச்சி அடைய செய்யத்தான் செஞ்சார். ஆனால் அதில் கிடையாது, அதில் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையாது. இன்றைக்கி வேறு விகாரைகள் எங்கெங்கே இப்படி எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் அல்ல புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது. மனமாற்றம், மனதில் முன்னேற்றம் அடைவது தான், உண்மையான சத்தியத்தை புரிந்து உணர்வது தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது என்பது. இப்போ இது நடைமுறை பக்கம்தான் இருக்குது. நாங்கள் கதைப்பது நடைமுறை பக்கமே தவிர இது எண்ணங்கள் அல்ல. நடைமுறையில் இதை நாங்கள் கற்று இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த சுபாவத்தில் எங்களுடைய குருநாதர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அவ்வழிக்கு நாங்களும் வந்தோம். இதை முயற்சி செய்து விடாமுயற்சியில் அர்ப்பணிப்போடு இதை எங்களால் புரிந்து உணரக்கூடியதாக இருந்தது. அப்போது இது இன்றைக்கு போதனை செய்யப்படுகிறது என்றால் இது புத்த சாசனத்தின் மறுமலர்ச்சிக்காகவே. அப்போ இதை நீங்களும் கையாளு பிரத்யக்ஷம் அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். அதே போலத்தான் இதை நீங்கள் கேட்குறதுக்கு ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இதை ஒரு இயர்ஃபோன் சரி அடித்து கொண்டு இதை நீங்கள் கேட்கலாம். அப்போ இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். அப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உலகத்தை வெல்லத் தொடங்குவீங்க, உலகத்திலிருந்து மீளத் தொடங்குவீங்க. உணர்வுக்குள் விழித்து கொள்ள உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப தேவை. அப்போ அதோடு நீங்கள் இந்த சத்திய தர்மத்தோட முயற்சியோடையும் அர்ப்பணிப்போடையும் நீங்கள் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் இது உங்களால் புரிந்து உணர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நாங்களும் இதைத்தான் செய்தோம். ஒரு அர்ப்பணிப்போட இது சத்தியம் என்ன, நானும் பிறந்திருக்கேன், வளர்ந்து போய்கொண்டிருக்கோம், இதுக்கு முடிவு என்ன, இந்த பயணத்தில் எல்லாம் என்ன முடிவு. அப்போ இதில் இருப்பதில் நாங்கள் துன்பத்தில் தானே இருக்கிறோம், யாராவது எங்கேயாவது இன்பத்தில் இருக்காங்களா? இல்லையே. அப்போ இதிலேருந்து மீள்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற
ஒரு விமர்சனம் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. ஒரு தேடுதல் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அப்போ அந்த விமர்சனமும் தேடுதலும் தான் எங்களுக்கு இந்த சத்தியத்தை தேடி போகிறதுக்கான வழியை வகுத்தது. அப்போது மனிதனாக பிறந்த நாங்கள் மகத்துவமிக்க மனிதனாக மாறணுமா இருந்தால் உண்மையான சத்தியத்தை புரிந்து உணரணும். சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் மனிதனுக்கு இவர்தான் உண்மையான மனித நேயமிக்க மனிதன் ஆவார். அப்போ அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே எந்த ஒரு கெட்ட எதுவுமே நடக்காது. அப்போ அவர் மகா முனிவர் ஆவார். இவர் தான். அப்போது இது அஷ்டலோம சியக்கடகட பெரென்ன புலுவன் மானினி மே சுக்கரனோவே என்கிற இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தியக்ஷம் அடைபவர் இந்த உலகமே சுக்கு நூறாக உடஞ்சி போனாலும் போகக்கூடும். பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகமே சுக்கு நூறாக உடைந்து போனாலும் போகக்கூடும். ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்வது என்பது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ சுலபம் இல்லை என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ அதற்கு நாங்கள் தலையை தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கும் தீயை அணைக்க நாங்கள் ஒரு முயற்சி செய்வதை போல நாங்கள் முயற்சிக்க வேணும், விடாமுயற்சியாக இருக்கணும். அப்போது அவருக்கு இந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதை நீங்கள் கேட்குறதுக்கு செலவு பண்ண தேவையில்லை, யாருக்கும் ₹1 கூட கொடுக்கவும் தேவையில்லை. நீங்கள் செய்யும் காரியத்தில் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், படிக்கிறவராக இருக்கலாம், வேலை செய்கிறவராக இருக்கலாம், ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், வயசு போன அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும் இதை நீங்கள் கேட்டு பழக்கப்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பக்தியக்ஷம் அடைய முடியும். அப்போது இது பகவான் புத்தர் அவர்கள் இதை யாருக்குமே விற்கலை. விற்று இதை புத்தர் அவர்கள் சம்பாதிச்சிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அதை செய்யலை. அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தியக்ஷம் அடைந்தார். அப்போது அவரும் புத்த என்ற சுபாவத்தை அடைந்தபோது அவரும் இங்கே இல்லை. அப்போ அவர் சொன்ன விடயத்தை சொல்லும் நாங்களும் இங்கே எதையுமே எங்களுக்கு ஒன்று தேவைப்படாது. எங்களுக்கு அப்படி ஒரு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஏன்னா அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. அப்போ எதுவுமே இல்லாட்டி ஒன்றுமே இல்லாட்டி எதுக்காக நாங்கள் இந்த போதனைகளை செய்யும் இன்றைக்கு உள்ள மனிதர்கள் எதுக்காக இந்த மனிதர்களை ஏமாற்றி துன்பத்தில் மூழ்க வைத்து துஷ்டியில் கோக்குறாங்க? அவர்கள் தனக்கு தேவையானதை செய்து கொள்வதற்காக. ஆனால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தியக்ஷம் அடைந்த போது இங்கே எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ எதுவும் இல்லாட்டி ஒன்றும் இல்லாட்டி நானும் இல்லை. அப்போ நான் இல்லை என்றால் அதுதான் புத்த சுபாவம். அப்போ புத்த சுபாவத்தை அடைந்தவருக்கு ஒரு கடமை இருக்கிறது. அதுதான் புத்த சாசனத்தை மறுமலர்ச்சி அடைய செய்வது என்பது. அப்போது அதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போது இது வழிக்கு வர வேண்டியது உங்களுடைய கடமை. சத்தியத்தை கேட்டு அதை பின்பற்றி இந்த வழிக்கு வந்து அதை நீங்கள் விமர்சனம் செய்வது உங்களுடைய கடமை. அப்போ அந்த கடமையை நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் அங்கே புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது. அப்போது நீங்களும் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவீங்க. அப்போது இதுதான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது என்பது. அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பக்தியக்ஷம் அடைந்த போது அவருக்கு நிலம், நீர், காற்று, வெப்பம், ஆகாயம் என்பது எங்கேயுமே இருப்பது கிடையாது. அவை அனைத்தும் சென்சர்களால் உருவானது. அவை அனைத்தும் எண்ணங்களே என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார். அப்போது இந்த உணர்வுக்குள் விழித்து கொண்ட போது அவர் உலகை வெல்கிறார், மரணத்தை வெல்கிறார். மரணிப்பதற்கு அவரும் இல்லை. உலகம் இருக்கும் வரை அந்த உலகத்தில் மரணித்தவர் பிறப்பார். அப்போ உலகம் இல்லை என்றால் மரணம் இல்லை, அவருக்கு பிறப்பும் கிடையாது. அப்போது விளக்கு அணைந்து போனதை போல் அவர் அணைந்து போவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். விளக்கு எண்ணெயும் முடிந்து விட்டது, திரியும் முடிந்து விட்டது. அப்போது அணைஞ்சு போயிடும். அப்போது இந்த ராக தேச மோக என்ற ஆசை, கோபம், மாயிலிருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு முற்றுமுழுதாக விடுதலை அடைந்த சுபாவம்தான் புத்த சுபாவம். அப்போ புத்த சுபாவத்தை அடைந்தவருக்கு பிறப்பு கிடையாது. அந்த விளக்கு அணைந்ததை போல் அவர் அணைந்து போவார். அவருடைய மூச்சு நிற்கும் வரை அவருடைய சென்சர்கள் இயங்கும். அவர் எல்லா காரியத்திலும் ஈடுபடுவார், வழக்கம் போல் எல்லாம் செய்வார். ஆனால்
மூச்சு நின்றதன் பிறகு அவர் அணைந்து போவார். அது அணைந்து போன விளக்கு எங்கே போனதுன்னு கேட்டால் அது யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு எங்கே போணுச்சு, அணைஞ்சிருச்சே, அது எங்கே போணுச்சுன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அப்போ இதே போல் அவர் அணைந்து போவார். அவருக்கு போகும் இடம் ஒன்று கிடையாது. அணைந்து போனவர், அவ்வளோதான், கதை முடிஞ்சு. இதுதான் புத்த சுபாவம். அந்த புத்த சுபாவத்தை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். அது மகா கருணை. அப்போ இந்த சத்திய தர்மத்தை உங்களுக்கும் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.